ஒரு நாள் லேட்டா எழுந்தா, அந்த நாள் மட்டும் இல்ல, முழு நாளே வீணாகிடும். அதுதான் குட்டிக்கு நடந்தது. காலை 6 மணி அலாரம் அடிச்சது. ஆனா குட்டி அத ஆஃப் பண்ணிட்டு, இன்னும் 5 மினிட்ஸ் திரும்ப படுத்துக்கிட்டான். கிச்சன்லேருந்து அம்மா கூப்பிட்டாங்க. "குட்டி எழுந்துரு, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு." ஆனா குட்டி, "வரேன் அம்மா" சொல்லிட்டு மீண்டும் தூங்கிட்டான். சிறிது நேரத்துக்குப் பிறகு சூரிய ஒளி அவன் முகத்தில் பட்டது. அவன் திடீர்னு எழுந்து கிளாக் பார்த்தான். "ஐயோ! லேட் ஆயிடுச்சே!" அவன் அவசரமா எழுந்து பிரஷ் கூட சரியா பண்ணாம, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, பேக் எடுத்துக்கிட்டு வெளிய ஓடினான். ஆனா, ஸ்கூல் பஸ் ஆல்ரெடி போயிட்டே இருந்தது. "வெயிட்! வெயிட்!" அவன் ஓடினான். ஆனா பஸ் நின்றதே இல்ல. குட்டி அங்கேயே நின்று, சோர்ந்த முகத்தோட பஸ் போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணன்னு நெனச்சு, அவன் ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பிச்சான். அவசரமா ரோட்ல ஓடிக்கிட்டே இருந்ததால, அவன் கவனிக்கவே இல்ல. ஒரு கல்லுல மிதிச்சு, கீழ விழுந்துட்டான். புக்ஸ் எல்லாம் கீழ சிதறிப் போச்சு. ஷூஸ் மண் ஆயிடுச்சு. குட்டி மெதுவா எழுந்து, புக்ஸ் எடுத்துக்கிட்டு, மனம் உடைந்து ஸ்கூலுக்கு போனான். கிளாஸ் ரூம்ல டீச்சர் ஆல்ரெடி லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட்டி லேட்டா உள்ள வந்தான். டீச்சர் கோவமா கேட்டாங்க. "குட்டி, இது என்ன? ஏன் இவ்வளோ லேட்?" குட்டி ஒண்ணும் பேசல. தல கீழ வச்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சிரிச்சாங்க. அவனுக்கு ரொம்ப வெட்கமா இருந்தது. லஞ்ச் டைம்ல கூட அவனுக்கு சாப்பிட மனசே இல்ல. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் ராமப்பா அவன் முகத்தை பார்த்தாரு. "என்னடா குட்டி, ஏன் டல்லா இருக்க?" குட்டி நடந்ததெல்லாம் சொன்னான். அதைக் கேட்ட ராமப்பா மெதுவா சிரிச்சு சொன்னாரு. "குட்டி, ஒரு ஸ்மால் மிஸ்டேக் முழு நாளையும் ஸ்பாயில் பண்ணும். டைம் ரொம்ப முக்கியம். நேரத்த மதிச்சா வாழ்க்கையும் நம்ம மதிக்கும்." அந்த இரவு குட்டி அமைதியா அலார்ம் செட் பண்ணி, நாளைக்கு முதல் நான் மாறப்போறேன் முடிவு பண்ணான். மறுநாள் காலை அலாரம் அடிச்ச உடனே குட்டி உடனே எழுந்தான். ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி பஸ்ஸுக்கு முன்னாடியே ரெடியா நின்னான். பஸ் வந்ததும் அவன் சந்தோஷமா ஏறினான். கிளாஸ்ல டீச்சர் அவன பாராட்டுனாங்க. குட்டி ப்ரவுடா சிரித்தான். அந்த நாள் குட்டி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். நேரத்த மதிக்கிறவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.